ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கி டு கிச்சனில் ருமாலி ரோட்டி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக ருமாலி ரொட்டியை வானலில் திருப்பி போட்டு அது மேலே வேக வைப்பாங்க. நான் உங்களுக்கு தாவாலையே எப்படி செய்கிறதுன்றதை காமிக்க போகிறேன். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் மைதா மாவை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 175 மில்லி பால் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் நம்ம மாலிஷ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சாதான் க்ளூட்டன் நல்லா ஃபார்ம் ஆகி நம்ம ரோட்டி சாஃப்டாக வரும். இந்த மாவு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு மினிமம் ஒரு 2 மணி நேரமாச்சும் நீங்கள் ஊற வைக்கணும். மேக்ஸிமம் 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். ரோட்டிக்கு ஊற வைக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ரோட்டி சாஃப்டாக வரும். இப்போ 2 மணி நேரமாக நம்ம மாவு ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதை 7 பால்ஸாக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பால்ஸை ஒன்று ஒன்றா உருட்டி எடுத்துக்கலாம். நல்ல மாவு தூவின பிறகு விரிக்க ஆரம்பிங்க. நல்ல மெல்லிஸாக இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மெல்லிஸாக விரிக்கிறோமோ அந்த அளவுக்கு ருமாலி ரொட்டி உங்களுக்கு கரெக்டாக வரும். மாவு நல்லா யூஸ் பண்ணி நீங்கள் விரித்து விட்டுக்கோங்க. மெல்லிஸாக இருக்கிறதுனால உங்கள் ரொட்டி சீக்கிரமாகவும் வேகும், அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோட்டியோட திக்னஸ் எப்படி இருக்குன்னு. இதே போல் எல்லா பால்ஸையும் உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரோட்டிஸை சுட ஆரம்பிக்கலாம். ஒரு தவாவை நல்லா ஹீட் பண்ணுங்கள். இந்த உப்பு தண்ணியை அது மேலே தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரோட்டி ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால தாவாவில் போய் ஒட்டாது. உருட்டி வச்ச ரோட்டியை அது மேலே வைங்க. முக்கியமான டிப்ஸ், இந்த ரோட்டிக்கு கல் நல்லா சூடாக இருக்கணும். எவ்வளோ அழகாக வெந்து வருதுன்னு பாருங்கள். நம்ம ரோட்டி நல்லா உப்பி வருது பாருங்கள். கோல்டன் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் ஸ்பாட்ஸ் வந்ததும் எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ இதை அழகாக மடித்து இந்த மாதிரி ஒரு டவல்குள்ளே வச்சு மூடிடுங்க. இதே மாதிரி உருட்டி வச்சுருக்க எல்லா ரோட்டிஸையும் சுட்டு எடுத்துக்கோங்க. கல் நல்லா சூடானதும் ஒரு ரோட்டியை எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உப்பி வந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு இந்த சைடும் ரெடியானதும் எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ இந்த ருமாலி ரொட்டியை கசக்கினா கூட அதே ஷேப்புக்கு திருப்பி வந்துடும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் மடிக்க இஷ்டமோ அந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ருமாலி ரொட்டி சூப்பராக தயாராகிடுச்சு. வாங்க இதை நம்ம பிச்சு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு நம்ம ருமாலி ரொட்டி.
நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ருமாலி ரொட்டியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா குக்கி டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய். சமைப்போம், ருசிப்போம்.